பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. என்னாகம புத்தகம் 23 அதிகாரம் 19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தன் வாயிலே வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுஷன் தான் பொய் சொல்லுவான், இதை செய்யறேன்னுவா, இதை பண்ணிடுவேன்னுவா, ஆனால் அவனால் முடியாது. சில விஷயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லுவான், இதை பண்ணிட பாருங்க முடியாது. ஆனால் தேவன் தான் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 62 முதல் வசனம், தன் ரட்சிப்பை அவர் தீவெட்டை போல நீதியை எரிகிற அக்கினியை போல மாற்றுகிற வரைக்கும் நான் சும்மா இருந்தேன். அப்போ ஒரு மனிதனுடைய நீதியையும் அவனுடைய ரட்சிப்பையும் எரிகிற தீபட்டியை போல மாற்றுவதற்கு அவர் சும்மா இருப்பதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். என் வாழ்க்கையில் நான் உண்மையாக தானே வாழுகிறேன், நீதியாக தானே வாழுகிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது? அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவார். ஆதியாகமம் புத்தகம் 28:15 கோலும் கையுமாக போன யாக்கோபை தான் சொன்னதை செய்கிற வரைக்கும் 20 வருஷம் பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்து இரட்டிப்பான பரிவாரங்களோடு திரிவர பண்ணினார் என்று யாக்கோபை சொல்லும்படி அவன் தலையை உயர்த்தினார். இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் நம்புகிறவர்களாக இருந்தால், அந்த வேதத்திலே இருந்து தேவன் உங்களுக்கு பண்ணின வாக்கை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தன் வாக்கினால் சொன்னதை தன் கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று அங்கே சாலமோன் தன் தகப்பனை குறித்து சொல்லுகிறார். நீங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 8 அதிகாரம் 15 வசனத்திலே, என் தகப்பனுக்கு தன் வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றினார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். மக்களே, உங்களுக்கு என்ன சொன்னார்? ஒருவேளை வெளிப்பாடை கொடுத்திருக்கலாம், தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கலாம், ஆத்துமாக்கள் தருவேன்னு சொல்லியிருக்கலாம், இதை வீடை தருவேன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு திருமணத்தை தருவேன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை தாமதிக்கிறதை போல் உணரலாம். ஆகுக்கு 2 அதிகாரத்திலே அங்கு சொல், தாமதித்தாலும் காத்தது அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இடறி போனதுக்கு, தடுமாறுவதற்கு என்ன காரணம்? தேவன் சொல்லுகிற வார்த்தையே நம்பிக்கை இல்லை. அதுதான் ரோமர் 20 நீங்கள் 8 வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமாக நம்பினார். உங்க வாழ்க்கையில முழு நிச்சயமா நம்புறீங்களா? தேவன் பொய் சொல்ல தெரியாது, பொய் சொன்னதும் இல்லை, அவர் வாயிலை வசனத்தும் மாற்றி சொல்லுகிற தேவனும் இல்லை. தான் சொன்னதை செய்வதற்கு அவர் கஷ்டமும் இல்லை. இப்போ நான் கூட என் பையனுக்கு இதை வாங்கித்தரேன், என் பிள்ளைக்கு இதை வாங்கித்தரேன் சொல்லியிருக்கலாம். ஆனால் என் திராணிக்கோ என்னுடைய வசதிக்கோ அது உயரமாக இருந்தால் என்னால் முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மத்தேயு 19:26 வாசி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சங்கீதத்திலே வாசிக்கிறோம் இல்லை 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அப்ப இறைவனாக தேவன் நம் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அவர் எளிது. அதனால்தான் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். அவர் வாக்கிலே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. உங்க நம்பிக்கை தொடர்ந்து தேவன் மேல வைங்க. இரவு பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் எப்போது எதை தர வேண்டும் என்ற நம்பிக்கையுள்ளவராய் இருக்கிறார். தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற அன்பு தகப்பனாய் இருக்கிறார். என் ஆண்டவர் பொய் சொல்வதில்லை, பொய் சொல்வதையும் அவர் விரும்புவதில்லை. தான் சொன்னதை செய்வதற்கு அவர் தயங்குவதும் இல்லை. என்ன சொன்னாரோ அது உங்களுக்கு செய்வார். ஒருவேளை திருமண தடையா இருக்கலாம், பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கலாம், மனாந்தரமா இருக்கலாம். ஏசாயா 35:1-2 சொல்றாரு, மனாந்தரத்தை மகிழ பண்ணுகிறவ, கடுவேலியை கலிக்க பண்ணுகிறவ. ஒருவேளை உங்க வாழ்க்கை மனாந்தரமா இருக்கலாம், சோதனையில நீங்க வாழலாம், நெருக்கடியில வாழலாம். இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்க. அதைத்தான் இங்கே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்வார். தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னார். தாவீது சொல்லுகிறான் 2 சாமுவேல் அங்கே நீங்க 7 அடியானுக்கு ஒரு வீடு தருவேன்னு சொன்னீரே,
25, 26 சொல்லுகிறார். 29 இந்த வீடு என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கும்படி ஆஸ்வதியும் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்து கர்த்தரை அவன் மகிழ்ப்படுத்துகிறான். இப்படி ஒரு வனாந்தரத்திற்கு போல் இருக்கலாம், உங்கள் கூப்பிடுதல் யாரும் கேட்காத போல இருக்கலாம். அவர் சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் நீ எதற்காக அழுகிறீர்களோ, புலம்பினீர்களோ, கண்ணீர் விட்டீர்களோ, அங்கே இருந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அவர் வாக்கிலும் செய்களும் அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த என்னாகவும் 23 அந்த 19 நிச்சயம் உங்க வாழ்க்கை நிறைவேறும். ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவர் சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறவர்கள் 13 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். மல்கியா 3:6 சொல்லுகிறாரே, கர்த்தர் மாறாதவர், யாக்கோபின் வம்சத்தை நிர்மூலமாவதில்லை, அவர் மாறாதவர். தேவன் ஒரு நாள் தன் பேச்சை மாற்றிக் கொள்வதில்லை. ஏற்றொழில் அற்புதம் செய்வார், கண்ணீரை துடைப்பார், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை தந்து உங்களை உயர்த்துவார். காத்திருங்கள், அற்புதத்துக்காய் காத்திருங்கள். சரியான இடத்துல பிரசங்கி 3:9-11 படி அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.